Welcome to all. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட கம்ப்யூட்டர்ல IP address அப்படின ஒரு பார்ட் இருக்கும். சோ அப்படினா என்ன, அது எங்க செட் ஆயிருக்கும், அதை எப்படி நம்ம விசிபிள் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீடைலா பார்க்க போறோம். சோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா run கமாண்ட்ல போய் cmd கமாண்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்ணுங்க. சோ இதுல ipconfig space /all இப்படி டைப் பண்ணீங்கன்னா So நம்மளோட கம்ப்யூட்டரை பத்தின full informations வந்து நமக்கு இதல காட்டுது. உங்களோட கம்ப்யூட்டரோட நேம் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, it is a routing is enabled or not, proxy is enabled இருக்கா இல்லையா, சோ அதை காட்டிரும். then இதுதான் நம்மளோட ஈத்தர்நெட் அடாப்டர் செட்டிங்ஸ் வந்துட்டீங்க அப்படினா இவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு. சோ கம்ப்யூட்டர்ல என்ன ஈத்தர்நெட் நமக்கு வந்து அவேலபிளா இருக்கு. then நம்மளோட physical address. So physical address அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா sometimes we can call the MAC address. So that is a unique number. இதே மாதிரியான நம்பர் வேற எந்த கம்ப்யூட்டர்லயும் இருக்காது. So உங்களோட கம்ப்யூட்டரை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ற நம்பர் தான் அந்த physical address இல்லனா MAC address அப்படி சொல்றது. It is like an example for நம்மளோட மொபைல்ல இருக்கிற IMEI நம்பர் மாதிரி. Okay. Then DHCP services வந்து எனேபிளா இருக்கா இல்லைன்னு கேட்டிருக்கு. இல்ல எனேபிள் பண்ணலன்னு சொல்லிருக்கோம். DHCP services னா என்ன? Dynamic Host Control Protocol. So நம்ம IP address வந்து மேனுவலா ஒவ்வொரு சிஸ்டமா போய் அசைன் பண்ணலாம். அதர்வைஸ் ஒரு 50 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அப்படினா இந்த 50 கம்ப்யூட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுத்துடலாம். எனக்கு இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு செட் பண்ணு அப்படினா இந்த DHCP புரோட்டோகால் வந்து என்ன பண்ணிரனா செட் பண்ணிரும். சோ கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் எந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆகுதோ அதுக்கு முதல்ல IP அட்ரஸ் செட் பண்ணும். அப்படி ஒன் பை ஒன்னா செட் பண்ணிக்கிறோம். நீ எத்தனை ரேஞ்ச் அந்த எத்தனை கம்ப்யூட்டருக்கு IP சொல்லி இருக்கணும் அந்த ரேஞ்சில அப்படியே செட் ஆயிரும். then IP version 6. so most it is a preferable போட்டுருக்காங்க. பட் கம்பெனி சைடு நிறைய யூஸ் பண்றாங்க. பட் நம்ம டெமோ பர்பஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் நமக்கு IP version 6 அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணல. பட் IP version 4 யூஸ் பண்றோம். சோ இப்போ நான் இங்க பாத்துர்க்கோம்னா நம்மளோட கம்ப்யூட்டரோட IP என்ன கொடுத்திருக்கேன்னா 192.168.207.240 அப்படின ஒரு IP அட்ரஸ் செட் ஆயிருக்கு. சோ இந்த IP அட்ரஸ் பத்தின ஒரு full description டீடைலான ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். அத கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன் இந்த ரேஞ்ச் செட் பண்றோம் அப்படின்றதெல்லாம். ஓகே. So subnet mask, so based on this IP address the subnet mask will be changed. இப்போ நான் இதுல IP ல class C version யூஸ் பண்ணேன். IP version class C type IP address நம்ம அந்த யூஸ் பண்ணிருக்கோம். so that நம்மளோட subnet mask எப்படி இருக்கு அப்படினா 255.255.255.0 இருக்கு. இதுவே நான் class B யூஸ் பண்ணிருந்தேன் அப்படினா 255.255 இருந்திருக்கும். class A யூஸ் பண்ணிருந்தேனா 255.0.0.0 இருந்திருக்கும். சரியா? based on நான் என்ன class IP address யூஸ் பண்றேனோ அதுக்கு தகுந்த நம்ம subnet mask மாறும். default gateway. so நம்மளோட எல்லா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸும் எந்த வழியா போணும், எந்த கேட் வழியா போணும் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு டிஃபால்ட் கேட்வே இதில செட் பண்ணிருக்கலாம். and DHCP services வந்து வெர்ஷன் 6 ல நமக்கு அவேலபிளா இருக்கு. and client UID அவேலபிளா இருக்கு. the DNS server, so domain name system அப்படினு சொல்லுவோம். so நம்மளோட sites or உங்களோட வெப்சைட்ஸ் உங்களோட யூசர் ஃப்ரெண்ட்லி நேம் IP அட்ரஸா கன்வர்ட் பண்றதுக்கு இல்ல IP அட்ரஸை யூசர் ஃப்ரெண்ட்லி நேமா கன்வர்ட் பண்றதுக்கு இந்த DNS சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அத பத்தி ஒரு டீடைலான ஒரு வீடியோஸ் வந்து நான் அடுத்து போஸ்ட் பண்றோம். சோ அந்த டயத்துல பார்ப்போம். ஓகே. சோ நம்ம இப்போதைக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது IP அட்ரஸ், நம்மளோட கம்ப்யூட்டரோட IP அட்ரஸ் என்ன, நம்ம கம்ப்யூட்டரோட MAC அட்ரஸ் என்ன. சோ இது எல்லாமே நம்ம இந்த ஒரு சின்ன கமாண்ட் மூலமா பாத்துக்கலாம். ipconfig all இந்த கமாண்ட் மூலமா நம்ம என்டையர் சிஸ்டத்தோட அட்ரஸஸ் வந்து கிளியரா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. Thank you.